அந்த காலத்துல எல்லாம் ஒரு உயிர் உருவாக கடவுள் தான் காரணம், அவர் நினைச்சாதான் குழந்தையே பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கருத்துல உடன்படாத ஒரு மூளைக்குழும்னு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, கடவுளால தான் உயிர்களை படைக்க முடியுமா, ஏன் மனிதர்களால படைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போர்களால உயிரிழந்த மனிதர்களோட டேமேஜ் ஆகாத உடல் உறுப்புகளை வச்சு ஒரு அழிக்க முடியாத அரக்கனை உருவாக்கி விட்டுறாரு. அப்படி உருவாக்கின அரக்கனால ஏற்படுற பிரச்சனைகளை இவர் எப்படி சமாளிக்கிறாரு, அதனால மனித குலத்திற்கு ஆபத்தா இல்லையா அப்படின்றத செம்ம த்ரில்லிங்காகவும் பல எதிர்பாராத திருப்பங்களோடும் நமக்கு சொன்ன படம் தான் இது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா, இது உங்கள் S4MC. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே முழுக்க பனி நிறைஞ்ச ஒரு பிரதேசத்தை தான் காமிக்கிறாங்க. இங்க ஏதோ வியாபார கப்பல் போல அது பனியில மாட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கப்பல்ல ஒட்டி இருக்க பனி எல்லாத்தையும் அங்க வேலை செய்யற வீரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு உடைச்சாலும் அந்த பனி கட்டி அவ்வளவு சுலபத்துல உடைய மாட்டுது. ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு பனி பிரதேசம். அங்க இருக்கிற பனிகள் எல்லாம் சும்மா பாறை மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனால அங்க இருக்க வீரர்கள் எல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சு பனிகாலம் முடிகிற வரைக்கும் நாம இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேப்டன் கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு கேப்டனும், இங்க பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து போட்டு வந்தீங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். உயிரே போனாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராரா பேசிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ உள்ள அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ரூமுக்கு வெளியே ஏதோ சலசலப்பு சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல ஏதோ வெடிவெடிச்ச சத்தம் கேட்டு இருக்கு. அதை கேட்டுதான் இவங்க எல்லாம் சத்தம் போட்டு இருக்காங்க. உடனே கேப்டன் என்ன சொல்றாருன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்களை சில பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவரும் போறாரு. அங்க போய் பார்த்தா இந்த பனியில எல்லாம் வண்டி இழுத்துட்டு வரும்ல, அந்த அஸ்கினா இங்க ஒரு 4-5 அங்க யாரையோ வண்டியில இழுத்துட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி ரத்தமும் சதையும் சதறி போய் கிடக்க இங்க என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கேப்டன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வீரனோட குரல் கேக்குது. அங்க கேப்டன், இங்க ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கு, வலது பக்கம் சோல்டர்ல ரத்தம் வருது, கால் ஒண்ணு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதலுதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவருக்கு ஒரு காலே கிடையாது, உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்களே அந்த காலு கூட ஒரு செயற்கை கால். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான மிருகம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட கேப்டன் சப்தம் அந்த திசையை நோக்கி திரும்பி பாக்குறாரு. அப்படி என்னத்தான் பார்த்திருப்பாருன்னு தெரியல, ஆளு அப்படியே அரண்டு போய் நிக்கிறாரு. இங்க பாருங்க, சீக்கிரம் இவரை கப்பலுக்கு கொண்டு போங்க, நீங்களும் கப்பலுக்கு போங்க அப்படின்னு கத்துறாரு. கப்பலுக்கு போனவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு எதையோ சரமாரியா சுட்டு தள்ளுறாங்க. ஆனா எவ்வளவு சுட்டும் அதுக்கு எதுவுமே ஆகல. அவங்க கிட்ட நெருங்கி வருது. இதை பார்த்த கேப்டன், சரி இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க வீரர்கள் எல்லாரையும் கப்பலை ஏற சொல்றாரு. ஆனா இவங்க ஏறதுக்குள்ள அந்த மிருகம் அவங்களை தாக்கிட்டு கப்பல் மேலே ஏறிடுது. ஏறின மிருகம், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட ஆளை கேக்குது. இதை கேட்ட எல்லாரும் மிருகம் பேசுறத நினைச்சு ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க கேப்டன் மட்டும் அவங்க கிட்ட இருக்க பெரிய துப்பாக்கி எடுத்து அதை சுட சொல்றாரு. அப்படி சுட்டதுல அந்த மிருகம் கப்பல் இருந்து கீழே விழுந்து அங்க இருக்க பனிக்கட்டி உடைச்சுக்கிட்டு தண்ணிக்கு அடியில போயிடுது. எப்பாடா இதோட அந்த மிருகத்தோட கதை முடிஞ்சிருச்சு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு உள்ள இருக்க அந்த அடையாளம் தெரியாத ஆளு கிட்ட போய் அது என்னன்னு கேக்குறாரு கேப்டன். அதுக்கு அவரோ, அது உங்க ஆளுங்களை எத்தனை பேர் கொண்டுச்சு அப்படின்னு கேட்க, கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கும் அப்படின்னு கேப்டன் சொல்ல, இது இதோட நிக்காது, அது கிட்ட நீங்க என்ன ஒப்படைக்கிற வரைக்கும் அது உங்க எல்லாரையும் கொன்னுடும், அதனால என்ன அது கிட்ட கொடுங்கன்னு அவர் சொல்ல, இதை கேட்ட கேப்டன், அதெல்லாம் முடியாது, என்ன நம்பி வந்த உன்னை நான் எத்தனை உயிர் போனாலும் காப்பாத்தே ஆவேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப வந்துச்சு, அது என்ன, அது ஏன் எங்களால கொல்ல முடியல, உங்களை கொல்லுறதுக்கு ஏன் இவ்வளவு துடிக்குது அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்கிறாரு. அப்போதான் அந்த ஆளுக்கு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு விக்டர், நான் இங்கிலாந்து நாட்டோட மிகவும் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை மருத்துவரோட மகன். என்னுடைய அம்மா வேற ஒரு நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய பணக்கார பொண்ணு. எங்க அப்பாவோட பதவி நிலைச்சு இருக்கிறதுக்காகவும் பணக்காரரா ஆகிறதுக்காகவும் என் அம்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் நானு. நான் பாக்குறதுக்கு அம்மா மாதிரியே இருக்கிறதுனால என்னுடைய அப்பாவுக்கு என்னையும் பிடிக்காது, என் அம்மாவையும் பிடிக்காது. தினம் அவர் சொத்துக்காகவும் பதவிக்காகவும் என் அம்மாவை சித்திரவதை செஞ்சுட்டு இருந்தாரு. என்னையும் மருத்துவ சம்பந்தமான பல கேள்விகள் கேட்டு நான் சரியான பதில் சொல்லலைன்னா என்ன பெரும்பாலேயே அடிப்பாரு. அதுவும் என்னுடைய முகத்திலேயே தான் அடிப்பாரு. கை என்பது ஆக்கத்திற்கான கருவி, முகம் என்பது ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு அழகு மேல ஆர்வம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சும் நான் ஏன் அமைதியா இருந்தேனா, என்னுடைய அம்மாவுக்காக தான். ஒரு நாள் நானும் என் அம்மாவும் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. பிரசவத்துக்காக ரூமுக்குள்ள போன அம்மா இறந்து வெளியே வந்தா. அவ கூடவே இன்னொருத்தனும் வந்தான். அவன் தான் என் தம்பி. அவன் பாக்குறதுக்கு என் அப்பா போலவே இருந்ததால அன்னையில இருந்து நான் தனிமையில தள்ளப்பட்டேன். என் அப்பா அவனை எந்த விஷயத்துக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவனுக்கு விலை மதிப்பற்ற பரிசுகள் கிடைத்தது, எனக்கு வெறும் வெறுமை தான் கிடைச்சது. ஒரு நாள் எனக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது என் அம்மாவை கொண்டது அவர் தான் அப்படின்னு எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடக்க ஆரம்பிச்சது. அதுல என்னுடைய அப்பா, நான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் உன் அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு ஞானம் பிறந்தது. புகழ்பெற்ற மருத்துவரான என் தந்தையை விட பெரிய மருத்துவரா ஆகணும்னு முடிவு பண்ணேன். அது என்னன்னா, மனிதர்களை மரணத்திற்கு பிறகும் உயிர் வாழ வைக்கலாம்னு. இந்த ஒரு விஷயம் விக்டர் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்க கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இவங்க 2 பேரும் படிக்கிறதுக்காக வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. விக்டர் நினைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய மருத்துவர் ஆகியிருக்கான். இப்போ இவன் எங்க இருக்கானா, லண்டன்ல வருடம் நடக்கிற சிறந்த மருத்துவர்களுக்கான விருது வழங்கும் போட்டியில தான் கலந்துட்டு இருக்கான். இங்க அவன் பயங்கரமான ஸ்பீச் கொடுக்குறான். மனிதர்களான நாம இறப்புக்கு பிறகும் உயிர் வாழலாம், மரணம் இல்லாத வாழ்க்கையை நாம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க துணியை விலக்கி காமிக்கிறான். உள்ள பாதி செதஞ்ச அளவுக்கு ஒரு உயிர் இல்லாத மனித உடல் இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்க ஜட்ஜெல்லாம்
இந்த சதஞ்சு போன உடலை தான் உன்னுடைய அழிக்க முடியாத கண்டுபிடிப்பான்னு சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. இதை கேட்டு கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம விக்டர் நேரா போய் அங்க இருக்க அந்த சிதஞ்ச உடல்ல ஏதோ சிவப்பு கலர்ல இருக்க ரசாயனத்தை அதுக்கு செலுத்துறாரு. அப்படி செலுத்தின உடனே அந்த அசைவற்ற உடம்பு அசைய ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்துல இதையுமே நின்று துடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா விக்டர் பண்ணது சாதாரணமான காரியம் இல்ல, யாருமே பண்ண முடியாத சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்க, இறந்து போன உடல், அதுவும் இல்லாம பாதியா சதஞ்சு போய் கிடக்கிற ஒரு உடலை உயிரோடு கொண்டு வந்து தான் சொல்ற வேலையும் செய்ய வைக்கிறதுனா சும்மாவா, பயங்கரமான விஷயமாச்சே. அதனாலதான் அவங்க இப்படி பயந்து போயிருக்காங்க. உடனே ஜட்ஜ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆராய்ச்சி நிறுத்த சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி மனித குலத்துக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும், அதனால நீ அதை நிறுத்து. இனிமே இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம எந்த உயிர்களையும் படைப்பதும் அழிப்பதும் கடவுள் தான், அதனால நீ அவருக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தடையும் விதிக்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னதுல செம்ம கடுப்பான விக்டர், கடவுள் ஒரு திறமை இல்லாத ஆளு, அவர் செஞ்ச தப்ப நாம தான் சரி செய்யணும், இவனுக்கு பேச்சை யாரும் கேட்காதீங்க, புது உலகத்தை நாம உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரமாரியா திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே கொஞ்ச தூரம் விக்டர் போன உடனே அவங்க கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுறாரு. என் பேரு ஹென்றி, நான் உங்க தம்பி வில்லியம் சொல்லி தான் உங்களை பார்க்க வந்தேன். உங்க தம்பி இன்னும் சில நாட்களுக்குள்ள உங்களை பார்க்க வருவாரு, அவருடைய வருங்கால மனைவியோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விக்டர் பண்ண ஆராய்ச்சியை பாராட்டி தள்ளுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் சொன்ன அந்த நாள் வருது. விக்டரும் அவரை தேடி அவருடைய இடத்துக்கு போறாரு. அங்க போன உடனே ஹென்றி மருத்துவ கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான பல விஷயங்களை பேசுறாரு. அது மட்டும் இல்லாம லண்டன்ல நடந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டி அதுல விக்டர் செஞ்ச தப்பையும் அதை சமாளிக்கிறதுக்காக அவர் அந்த உயிரற்ற உடலை கொன்னதையும் தெளிவா சொல்றாரு. இதை கேட்ட உடனே விக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி அவர் அதை கண்டுபிடிச்சாருன்னு. நீங்களும் ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்க, ஒரு காலத்துல நான் ஆர்மியில டாக்டரா இருந்தேன், அந்த பதவியை சொத்துக்களை பாதுகாக்க எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விக்டர், சரி இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு என்னால என்ன உதவி வேணும் சொல்லுங்கன்னு கேட்க, எனக்கு உங்க உதவி வேணாம், உங்களுக்கு தான் என்னோட உதவி தேவைப்படுது. நீங்க செய்யற இந்த ஆராய்ச்சிக்கு நான் நிதி ஒதுக்குறேன், உங்களுக்கு தேவையான பணம் மிஷின் அத்தனையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொன்னதை கேட்டு விக்டருக்கு இவர் மேல ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் இருக்கு. ஒரு அடையாளம் தெரியாத நம்பர் திடீர்னு வந்து உங்களுடைய இந்த ஆராய்ச்சிக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் சந்தேகம் வராது. இந்த சந்தேகத்தை விக்டர் அவர்கிட்டே கேட்க, அதுக்கு ஹென்ரியோ அதுக்கான பதில், நீ இந்த ஆராய்ச்சி பண்ணி முடிக்கும் போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ புதிர் வச்சு பேசுறாரு. அதுக்கு மேல விக்டரும் எந்த கேள்வியும் கேட்கல, நமக்கு ஆராய்ச்சிக்கு பொருளும் பணம் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா அவர் எடுத்துக்கவே இல்லை. அதே நேரம் கரெக்டா விக்டரோட தம்பி வில்லியம் வர அவரை சந்திக்க இவங்க போறாங்க. அப்போ வில்லியம் அவனுடைய வருங்கால மனைவி விக்டருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஆனா பாருங்க, விக்டர் அந்த பொண்ணை பாக்குற பார்வையே சரியில்லை, ஒரு மார்க்கமா பாக்குறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் விக்டருக்கும் ஆராய்ச்சி சம்பந்தமான சண்டைகள் வருது. ஏன்னா அந்த பொண்ணு கடவுள் பக்தி கொண்டவ, இவன் கடவுளையே எதிர்க்க துணிஞ்சவன். அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து விக்டர் கிளம்பி அவருடைய ஆராய்ச்சிக்கு தேவையான ஆட்களை போய் பாக்குறான். அதுவும் ஆளை எங்க இருந்து தெரியுமா எடுக்கிறாங்க, இந்த போர் நடக்கும்போது மாட்டின கைதிகளை எல்லாம் தூக்கு போட்டு கொண்டுடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு எந்த ஆளு சரியா இருக்கணும் அவனும் தூக்கு போட்டு சாகடிச்சிட்டு இவங்க தனியா வச்சிருக்க லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த காலத்துல எந்த அளவுக்கு கொடுமைலாம் நடந்திருக்கு பாருங்க. இவர் இப்படி ஆட்களை தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மார்க்கெட்ல அவர் தம்பியோட வருங்கால மனைவியை பாக்குறாரு. இவங்க பேரு எலிசபெத், இவங்களை நாம எலிசானே கூப்பிடுவோம். ஒரு ஹோட்டல்ல இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ நடந்த சந்திப்புல இருந்து அவங்களுடைய பழக்கம் அதிகமாகவும் நெருக்கமாகவும் மாற ஆரம்பிக்குது. அடிக்கடி சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கிற சந்திப்பால விக்டருக்கு ஆராய்ச்சி மேல ஆர்வம் குறைஞ்சு எலிசா மேல ஆர்வம் அதிகரிக்குது. விக்டர் இப்படி பண்றதை ஹென்றி கவனிச்சிடுறாரு. இங்க பாரு விக்டர், ஒரு காலம் முடிய போகுது, அதனால உன் கவனத்தை ஆராய்ச்சி மேல வச்சா நல்லா இருக்கும்னு அவரை எச்சரிச்சுட்டு போறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க எலிசா வரா. வந்தவ விக்டர் ஆராய்ச்சிக்காக கட் பண்ணி வச்சிருந்த மனித உடலை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயடாம அந்த உடம்புல இருக்க கழுத்து நரம்புகளோட வரிசைகளை பார்த்து கடவுள் எவ்வளவு அழகா சமச்சீர மனித நரம்புகளை உருவாக்கி இருக்காரு பாருங்கன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. சாதாரண பெண்கள் மிருதுவான மனம் கொண்டவங்க, இந்த மாதிரி ரத்தம் சதை இதையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் விக்டர் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இவ இப்படி பேசுறது கேட்டு விக்டருக்கு அவ மேல காதல் வர ஆரம்பிக்குது. உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவகிட்ட காதல சொல்லுறான். இதை கேட்டவ அவகிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. விக்டரும் மனசு சரியில்லாம குளிச்சுட்டு இருக்கும்போது எலிசா பேசின வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கான். அப்போதான் டக்குன்னு அந்த மனித உடலை பார்த்து எலிசா சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வருது. உடனே ஓடி போய் அவ சொன்ன அந்த இடத்துல ஊசி குத்தி ரசாயனத்தை செலுத்துறான். அப்படி செலுத்தின உடனே அந்த உயிரற்ற உடலுக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், விக்டருக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே காதல மறந்துட்டு ஆராய்ச்சி மேல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். போர்ல உயிரிழந்த மனித பாகங்களை எல்லாம் மறுபடியும் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு மிகவும் உயரமான முதுகு தண்டுவிடம் பாதிக்காத மனித உடல் வேணும், கை வேணும், கால் வேணும் அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல அங்க இருக்க ஆளுங்க அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் லேபுக்கு கொண்டு வந்து விக்டர் எந்தெந்த மனித உடல் நல்லா இருக்கோ அந்த உறுப்பு
வரைக்கும் வெட்டி எடுத்து ஒரு புதிய மனித மிருகத்தை உருவாக்குறான். ஒரு பக்கம் இவன் இப்படி உருவாக்கிட்டு இருக்க, மறுபக்கம் ஹென்றி விக்டர் செய்யற வேலை எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். எப்படி ஒரு வழியா அந்த உடல் உறுப்புகளை சேர்த்து தையல் போடுற வேலையெல்லாம் நல்லபடியா முடியுது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. அது என்னன்னா மின்னல் மூலமா அந்த உடலுக்கு உயிர் கொடுக்கிறது. விக்டர் எதிர்பார்த்த அந்த நாள் வருது. இவன் இப்படி அதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது அப்போதான் ஹென்றி அவருடைய உண்மையான உருவத்தை காமிக்கிறாரு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனால தலை முழுக்க புண்களும் கட்டிகளும் வந்திருக்கு. இதை பார்த்த விக்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒரு நாள் இரவு உல்லாசமா இருந்ததால எனக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த நோய். இது என்னோட எலும்புகளை அரிச்சு கண்ணு, பல்லு, தாடை, மண்டை ஓடு இது எல்லாத்தையும் தாக்கி புண்கள், கட்டிகள் மூலமா எனக்கு பெரிய வலியை கொடுத்து நான் வலியில துடிதுடிச்சு என்னுடைய கடைசி நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவர் சொன்ன நோய் வேற ஒண்ணு இல்ல, அது எய்ட்ஸ் நோய் தான். ஒரே ஒரு தடவை மனித செய்த தவறால அந்த நோய் எவ்வளவு வலியும் வேதனையும் கொடுக்குது பாருங்க. அதோட ஹென்றி நிக்காம இப்போ விக்டர் உருவாக்கின உடல்ல இவருடைய நினைவுகளை சேர்க்க சொல்லி, அதாவது இவருடைய மூளையை அந்த உடல்ல வைக்க சொல்லி வற்புறுத்துறாரு. இதை கேட்ட விக்டர் அது எல்லாம் முடியாது, ஏன்னா இந்த உடலுக்கு சுத்தமான எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு உடல் உறுப்புகள் தான் தேவை, அப்போதான் சரியான ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல இருக்க டவர்ல போய் ஒரு ஆண்டனாவை பிக்ஸ் பண்ணிட்டு கீழே வராரு. கீழே வந்தவர் இயந்திரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹென்றி அவரை விடுற மாதிரி தெரியல, தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி நடந்த சண்டையில ஹென்றி கால் வழுக்கி அங்க இருக்க பள்ளத்துல விழுந்து இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து விக்டருக்கு மனசுக்குள்ள பயமும் பதட்டும் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இறந்து போனவர் சாதாரணமான ஆள் கிடையாது, அரசாங்கத்திலேயே மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர். இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சரியா மின்னலும் டவர்ல பட ஆரம்பிக்குது. அதனால ஏற்பட்ட மின்சக்தி அந்த உடல் முழுவதும் பரவி ரசாயன கலவையோட இணைஞ்சு ஒரு அழிக்க முடியாத உயிரினம் பிறக்குது. வேலை செஞ்ச கலைப்புல விக்டர் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டுறாரு. காலையில விடியுது. கண்முழிச்சு பார்த்தா அந்த அரக்கன் அவன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு விக்டர் பயந்து போயிடுறான். ஏன்னா அதுக்கு இப்பதானே உயிர் வந்துச்சு, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாது இல்ல. ஒருவித பயத்தோட விக்டர் அதை நெருங்கி போறான். அது கிட்ட போன பிறகுதான் தெரியுது அதுக்கு எதுவுமே தெரியல. நாம அவனை ஒரு அரக்கனா பார்த்தோம், ஆனா அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். அவனுக்கு விக்டர் எல்லாத்தையும் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி எலிசாவை காமிக்கிறாங்க. ரொம்ப நாளா அவருடைய அங்கிள் ஹென்றி வரவும் இல்ல, லெட்டர் போடவும் இல்லை அப்படின்றதால அவரை போய் நாம ஒரு நாள் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றா. பல வாரங்கள் ஆகுது. விக்டர் அதுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தோம் விக்டர் அப்படின்ற வார்த்தை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டான். நாட்கள் போக போக விக்டருக்கு அவன் மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது. விக்டர் வெறிபிடித்த மனுஷனா அவரான், அரக்கன் மனிதனா மாறுறான். திடீர்னு ஒரு நாள் எலிசாவும் வில்லியமும் விக்டரை பார்க்க சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. இதை எதிர்பார்க்குது விக்டர் அந்த அரக்கனை கட்டி போட்டுட்டு இவங்களை பார்க்க வெளியே வரான். வந்த உடனே எலிசா அவருடைய அங்கிள் எங்கன்னு விக்டர் கிட்ட கேட்க, அவர் எங்கேயோ வெளியூருக்கு பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்படி சமாளிச்சேன் உடனே வில்லியம் உனக்கு ஒண்ணு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு மேல போறான். ஆனா எலிசா போகாம அங்கேயே நிக்க அவளுக்கு யாரோ பேசுற சத்தம் கேக்குது. உடனே யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறா. பார்த்தா அது அந்த அரக்கன். இவ அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. கிட்ட போய் தொட்டு பாக்குறான். உடனே மேல வந்து விக்டர் கிட்ட அவனை பத்தி விசாரிக்கிறா. யாரு அவன், ஏன் அவன் உடம்பு முழுக்க அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போதான் விக்டர் அதை பத்தின உண்மையை சொல்லுறான். இதை கேட்ட ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் தாங்கல. அன்னைக்கு இரவாகுது. யாருக்கும் தெரியாம எலிசா அவனை பார்க்க போறா. கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு வெளியே வந்தவளை விக்டர் பாத்துட்டான். அவளை பார்த்து நீ அந்த அரக்கன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவன் ஒன்னும் அரக்கன் இல்ல, அவனை உருவாக்குன நீ தான் ஒரு அரக்கன் அப்படின்னு அவனை எதிர்த்து பேச, இதுல கடுப்பாகி போன விக்டர் நேரா அந்த அரக்கன் கிட்ட போய் நான் அரக்கன் நீ நல்லவனா அப்படின்னு சொல்லி அவனை செம்மடி அடிக்க, அந்த வலியை தாங்க முடியாது. அது விக்டரை பார்த்து செம்ம கத்துது. இதை பார்த்து பயந்து போன விக்டர் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அடுத்த நாள் விடியுது. விக்டர் வில்லியம தனியா கூப்பிட்டு, இங்க பாரு தம்பி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு புதிய மனிதனை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனை உருவாக்கிட்டேன், அதனால இதை எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வில்லியம் என்ன சொல்ற விக்டர், இந்த உலகத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதத்தை நீ கண்டுபிடிச்சிருக்க, இதெல்லாம் நீ அழிக்க கூடாதுன்னு சொல்றான். உடனே வில்லியம ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போன விக்டர் அங்க ஹென்ரியோட இறந்த உடலை காமிச்சு ஹென்றி கொண்டது அந்த அரக்கன் தான் போய் சொல்லிடுறான். இதை நம்ம வில்லியம் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்க, நீ என்ன பண்றனா ஒரு அவசர வேலை இருக்குன்னு சொல்லி எலிசாவை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்தை வெடிக்க வைக்கிறதுக்காக டீசல் எடுத்து இடம் முழுக்க ஊத்தி விட்டுட்டு கொளுத்த பாக்குறான். இவன் இப்படி பண்றதை பார்த்த அரக்கனுக்கு ஏதோ விபரீதம் நடக்க போறதா தோணுது. உடனே விக்டர் விக்டர் அப்படின்னு கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறான். ஆனா விக்டர் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுறான். இப்படி கொளுத்தி விட்டுட்டு வெளியே வந்தவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த அரக்கனை காப்பாத்த திரும்பவும் உள்ள ஓடி போறான். அப்படி அவன் போகவும் அந்த இடம் வெடிச்சு சதறவும் சரியா இருக்கு. இப்படி நடந்த வெடி விபத்துல விக்டரோட ஒரு கால் துண்டா உடைஞ்சு போயிடுது. இதே நேரம் அங்க இருந்து போன வில்லியமும் எலிசாவும் திரும்ப அங்க வராங்க. விக்டரும் அந்த இடமும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி விக்டர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட காமிக்கிறாங்க. அந்த கப்பலுக்குள்ள எப்படியோ அந்த அரக்கன் வந்துடுறான். வந்தவன் அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மறுபடியும் கதை பின்னோக்கி போகுது. நான் அந்த வெடி விபத்துல இருந்து தண்ணி போகிற கால்வாய் வழியா தப்பிச்சேன். வெளி உலகம் எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியம் மிகுந்ததாகவும் இருந்துச்சு. ஆனா மனிதர்களுக்கு நான் ஒரு அரக்கனா தெரிய ஆரம்பிச்சேன். என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன கொல்றதுக்காக துடிச்சாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா என்னுடைய காயங்கள் எல்லாம் உடனே ஆறி போயிடுச்சு. நான் அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த வீடு என்ன சுட்ட அந்த வேட்டைக்காரர்களோட வீடு. இருந்தாலும் நான் இங்க இருக்கிறத வெளிக்காட்டிக்கல. அப்போ அவங்க வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா அறிவு அதிகம். நான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கே தெரியாம வார்த்தைகளை கத்துக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு தேவையான உதவியும்
உதவியும் செய்ய ஆரம்பிச்சேன். காலங்கள் ஓட ஆரம்பிச்சது. நான் அவங்க வீட்டுல ஒருத்தனாகவே மாற ஆரம்பிச்சேன். அவங்க கூட எனக்கு வாழணும்னு ஆசை வந்துச்சு. ஆனா அவங்க ஏத்துப்பாங்களா இல்லை அப்படின்ற சந்தேகமும் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்க எல்லாம் வேற இடத்துக்கு போக முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த வயசானவர் மட்டும் இங்கேயே தனியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பி விட்டுறாரு. இதுதான் சரியான சமயம்னு அவன் அந்த பெரியவரோட பேசவும் பழகவும் ஆரம்பிக்கிறான். அவர் மூலமா மொழிகள், மனிதர்களோட வளர்ச்சி, இயற்கை, இது எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படித்தான் ஒரு நாள் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விக்டரோட லேபுக்கு போறான். அவன் அங்க போய் பார்த்த பிறகுதான் அவனுக்கு அவன் யார் அப்படின்ற உண்மை தெரிய வருது. அவன் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட பல மனிதர்களுடைய பாகங்களால உருவான ஒரு அதிசய பிறவின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த விஷயத்த அந்த பெரியவர்கிட்ட சொல்ல போறான். ஆனா பெரியவர் தனியா இருந்ததால அங்க வந்த ஓனாய் கூட்டம் அவரை கடிச்சு குதறி சாகடிச்சிருதுங்க. காலம் கடந்து வந்ததால அந்த பெரியவர் உயிரை அவனால காப்பாற்றவே முடியல. கரெக்டா இந்த நேரம் பார்த்து ஊருக்கு போன அந்த வேட்டைக்காரங்க திரும்பி வர இவன் தான் அவரை கொண்டுட்டான்னு தப்பா நினைச்சு அவனை சுட்டு சாகடிக்கிறாங்க. காலங்கள் ஓடுது. இறந்துட்டான்னு நினைச்ச அந்த அரக்கனுக்கு மறுபடியும் உயிர் வர ஆரம்பிக்குது. இதுல இருந்து தெரியுது இவனுக்கு அழிவே கிடையாதுன்னு. எப்படியோ அந்த அரக்கன் விக்டரை தேடி அவன் இடத்துக்கே வந்துட்டான். அங்க போன பிறகுதான் தெரியுது அன்னைக்கு வில்லியம்க்கு கல்யாணம்னு. யாருக்குமே தெரியாம உள்ள போன அந்த அரக்கனை விக்டர் மட்டும் கண்டுபிடிச்சிடறான். அப்படியே உயிர் தப்பிச்சு வந்துட்ட போல. உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு விக்டர் கேட்க, எனக்கு ஒரு துணை வேணும், என்ன மாதிரி ஒரு அரக்கனை எனக்கு உருவாக்கி கொடுன்னு அவன் சொல்றான். இவன் இப்படி தெளிவா பேசுறத பார்த்து விக்டருக்கு பயங்கரமான ஆச்சரியமா இருந்தாலும் அதை விட இவன் அவனுக்கு ஒரு துணை வேணும்னு கேட்டதுதான் அதிர்ச்சியை தருது. உனக்கு ஒரு துணை வேணுமா? உன்ன மாதிரி இன்னொரு அரக்கன் வேணும்னு கேட்கறியா? அப்படி உருவாக்கி கொடுத்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சு சந்ததிகளை உருவாக்கி இந்த உலகத்துக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிப்பீங்க. அதனால என்னால முடியாதுன்னு ரொம்ப கோவமா அதை திட்டி விட்டுறான். இவன் இப்படி சொன்னதுல செம்ம கடுப்பான அந்த அரக்கன் விக்டரை போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி இவன் அடிக்கிற சத்தம் கேட்டு அங்க எலிசா வரா. அப்படி வந்தவ இவன் கிட்ட அன்பா நடந்துக்க இதை பார்த்து விக்டர் செம்ம கடுப்புல அரக்கனை துப்பாக்கி எடுத்து சுட அந்த குண்டு தவறுதலா எலிசா மேல பட்டுடுச்சு. அதுக்குள்ள அங்க இருக்க மொத்த பேரும் அங்க வர அந்த படுபை விக்டர் பழிய தூக்கி அரக்க மேல போட்டுறான். உடனே இவன் பேச்சு கேட்டு இவனுக்கு எல்லாரும் அவனை அடிக்க போக இதுல வில்லியம்க்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருது. இவனுக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த அரக்கன் எலிசாவை தூக்கிட்டு போயிடுறான். அவளோட விருப்பத்தோட அடிப்பட்ட வில்லியம விக்டர் போய் பாக்குறான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன், நீ பயப்படாத தம்பி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விக்டர், எனக்கு மரணத்தை கண்டு பயம் இல்ல, உன்னை பார்த்துதான் பயம், நீ தான் உண்மையான அரக்கன், அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைசி மூச்சை விட்டு இறந்து போயிடுறான். ஏற்கனவே தன் காதலி இழந்துட்டான். இப்போ தம்பி இதனால வெறி பிடிச்ச மாதிரியான விக்டர் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க இருந்து அந்த அரக்கனை கொல்ல பின்தொடர்ந்து போறான். எலிசாவை தூக்கிட்டு போன அரக்கன் அங்க இருக்க ஒரு குகைக்கு அவளை எடுத்துக்கிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே எலிசா அந்த அரக்கன் கிட்ட தன்னுடைய காதலை சொல்லிட்டு இறந்து போயிடுறா. இப்போ அரக்கனுக்கும் யாரும் இல்ல, விக்டருக்கும் யாரும் இல்ல. எப்படியோ அரக்கனை கண்டுபிடிச்சு அந்த குகைக்கு வந்துடுறான் விக்டர். அங்க எலிசா இறந்து போய் இருக்கிறத பார்த்து இன்னும் கொலைவெறி ஆகுறான். அப்ப அங்க வந்த அரக்கன் எலிசா போன இடத்துக்கே என்ன அனுப்பு, அதாவது என்னையும் சாகடி அப்படின்னு எவ்வளவோ அவனை துன்புறுத்தி பாக்குறான். நீ என்ன கொல்லுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், நீயும் என்னை விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் அங்க இருந்து காணாம போயிடுறான். இப்போ விக்டரோட லட்சியம் அவனை சாகடிக்கிறதா மாறி போகுது. காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. அவன் இவனை சாகடிக்க துடிக்கிறான், இவன் சாவுக்காக துடிக்கிறான். கடைசியா ஒரு பெரிய வெடிபொருள் நிரப்பப்பட்ட வெடிமருந்தை எடுத்துக்கிட்டு வர விக்டர் கிட்ட இருந்து அவனே, அதாவது அந்த அரக்கனே அந்த வெடியை பத்த வச்சு வெடிக்க வச்சிடுறான். அப்படி நடந்த வெடி விபத்துலயும் அந்த அரக்கன் சாகாம உயிர் பிழைச்சிடுறான். இதுக்கப்புறம் தான் நடந்த சீனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் கப்பலுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க விக்டர் சாகுற தருவாயில இருக்கான். இப்போதான் அவனுக்கு அந்த அரக்கனோட தூய்மையான மனசு புரிய ஆரம்பிக்குது. அந்த நிமிஷத்துல இருந்து அவனை தன்னோட மகனா ஏத்துக்கிறான் விக்டர். கடைசியா அந்த அரக்கனோட மடியில, மன்னிச்சிடுங்க, அவனுடைய மகனோட மடியில விக்டர் உயிர் பிரியுது. அதோட கேப்டன் உதவியோட வெளியே வந்த அரக்கன் அந்த கப்பலை பணியில இருந்து எடுத்து விட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் ஒரு அரக்கன் கிடையாது, நானும் ஒரு மனித தன்மை உள்ள மனிதன் தான் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இதுல இருந்து ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்குது. எந்த ஒரு பொருளையோ மனிதனையோ மிருகத்தையோ அவங்களுடைய உருவத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு. இது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதோட இன்னொரு மூவில நம்ம சந்திப்போம். நன்றி.